Addition and subtraction of mixed fractions. So far questions எப்படி பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா addition of mixed fractions பார்த்தோம் or else subtraction of mixed fraction. But இந்த question simplify எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா addition sign இருக்கு minus sign இருக்கு. So both addition and subtraction மே இந்த questionல வந்து நம்ம பண்ண போறோம். So question என்ன பார்த்தீங்கன்னா simplify 2 3/5 plus 1 3/10 minus 3 2/15. So mixed fraction or definition நம்ம என்ன பார்த்தோம்? It consists of two parts ன்னு பார்த்தோம். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா natural number and other one is proper fraction. ஏன் proper fraction அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட numerator and denominator ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. So denominator கம்பேர் பண்ணும்போது numerator வந்து சின்ன நம்பரா இருக்கும். So அது வந்து proper fraction. So it consists of two parts, natural number and proper fraction. இங்க பார்த்தீங்கன்னா natural number, proper fraction. Natural number, proper fraction. இங்க plus sign இருக்கு, இங்க வந்து minus sign இருக்கு. இங்க எதுவுமே கொடுக்கலனா which means அங்க வந்து addition sign meaning. So first வந்து இது எப்படி rearrange பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த question வந்து two methodsல நீங்க solve பண்ணலாம். So first method நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து each இந்த mixed fraction மே improper convert பண்ணிட்டு அப்புறம் common denominator நம்ம எடுப்போம். அதுக்கு அப்புறம் தான் simplify பண்ணுவோம். பட் இந்த question வந்து நான் வந்து அந்த மெத்தட்ல improper convert பண்ணி நம்ம solve பண்ணல. செகண்ட் மெத்தட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி rearrange பண்ண போறோம்னா உங்களோட natural numbersலாம் தனியா rearrange பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட proper fractionல தனியா rearrange பண்ணி simplify பண்ணுவோம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டு இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட்டர் நம்பர் லார்ஜர் நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த லார்ஜர் நம்பரை போகும்போது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணல. ஸோ செகண்ட் மெத்தட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் வந்து ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணும், உங்களோட ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லாம் ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே நேச்சுரல் நம்பர் அப்படின்னும் போது 2 இருக்குது, ப்ளஸ் சைன் ஏன் போட்டுக்கணும், இங்கே ப்ளஸ் தான் இருக்குது 1, இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குன்னா -3. தென் இங்கே எதுவுமே சைனில் என்ன சொல்லியிருக்கும், ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் 3/5, இதோட சைன் ப்ளஸ் 3/10. ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட சைன் என்னது, மைனஸ். ஸோ மைனஸ் 2/15. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் ஒன் சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் ஒன் சைடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 + 1 என்னது 3, தென் இங்கே -3 இருக்குது, plus 3/5 plus 3/10 minus 2/15. ஸோ இந்த ஏன் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படி ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஏன் சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர் பாருங்கள் 5 10 15 இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்லைக் ஃப்ராக்ஷன். ஸோ இதை வந்து லைக் ஃப்ராக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர் காமனாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இதை மட்டும் எடுத்து நம்ம தனியாக சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த பார்ட் மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 5 10 15. ஸோ இதை காமன் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது காமனான ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆல் பண்ண முடியும். ஸோ 1 × 5 5, 2 × 5 10, 3 × 5 15. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ செகண்ட் டேபிளில் பண்ணோன்னா 1 ஆஸ் இட் இஸ் தான் பண்ண முடியாது. ஸோ 1 × 2 2, 3 பண்ண முடியாது. ஸோ 3 ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறோம். தென் தேர்ட் டேபிளில் பண்ணிங்கன்னா 1 1 1, 1 × 3 3. ஸோ எல்சிஎம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 5 × 2 × 3 × 1 × 1 × 1 என்னது 1. ஸோ 1 இங்கே போட்டுக்கிறோம். 5 × 10, 5 × 2 10, 10 × 3 13, 30 × 1 30. ஸோ எல்சிஎம் என்ன ஆயிடுச்சு 30. ஸோ இந்த டினாமினேட்டர்ஸ் 5 10 15 இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ என்ன கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ டினாமினேட்டர் வந்து 30 கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் 3/5க்கு நான் டினாமினேட்டர் வந்து 30 கொண்டுட்டு வந்துடுறேன். ஸோ 5 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 30, 6 டைம்ஸ் பண்ணால் 30 ஆகும். ஸோ அதே 6 நியூமரேட்டருக்கும் மல்டிப்ளை பண்ணோம். 3 × 6 18. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் நல்லா கிளியராக பாருங்கள், 5 இருந்தது, 5 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 30, 6 டைம்ஸ். ஸோ அதே 6 தான் மேலே நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5 × 6 30 நம்ம முன்னாடியே போட்டுட்டேன். 3 × 6 18 ப்ளஸ் இங்கேயும் வந்து ஒரு 30 போட்டேன். 10 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 30 வரும், 3 டைம்ஸ். ஸோ அதே 3 நியூமரேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9 ஆகிடும். ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் இங்கேயே ப்ளஸ் சைன் போட்டுங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் சைன் இருந்தது, இங்கே மைனஸ் சைன். டிவைட் பை இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பை 30 போட்டுட்டேன். 15 எத்தனை டைம்ஸ் பண்ணால் 30, 2 டைம்ஸ். ஸோ இங்கே நியூமரேட்டர் என்ன பண்ணணும், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 2 4.
ஸோ நியூமரேட்டர் பாருங்கள் இங்கே 18, 3 into 3 9, minus 2 into 2 4. ஸோ டினாமினேட்டர் 30 நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. ஸோ 30 வந்துடலாம். மேலே என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் வந்து அடிஷனாக ஒரு சப்ராக்ஷன் பண்ணலாம். இங்கே நம்ம என்ன இருக்குது, நியூமரேட்டரில் 18 இருக்குது, இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 4 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 18 + 9 பண்ணுவீங்க. ஸோ 18 + 9 என்னாச்சு, 27 minus 4/30. ஸோ இந்த 27 minus 4 நீங்கள் பண்ணிங்கன்னா 23. ஸோ இங்கே ரிசல்ட் என்ன கிடைச்சது, 23/30. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் மட்டும் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம். ஸோ அதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23/30. ஸோ இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைச்சது, 23/30. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 - 3 நேச்சுரல் நம்பர்ஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 3 - 3 என்னது 0 ப்ளஸ் இதோட சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது, 23/30 கிடைச்சது. ஸோ 0 + 23/30 இதோட ஆன்சர் 23/30. ஸோ இன்றைக்கி வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இதை வந்து 2 மெத்தட்ஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் ஈஸி மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணுறது தான் ஈஸி மெத்தட். இதை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு லார்ஜர் நம்பர் கிடைக்கும். ஸோ அதையும் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த மெத்தட்லேயே நீங்கள் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதோட ப்ரொசீஜர் என்ன, மிக்ஸ்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான், எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃப்ராக்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ரீசன் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். பேசிக் கான்செப்ட்ஸ் இது ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.